ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. டிசம்பர் 11 எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நானே எங்கள் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து தைச்சிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அவளுக்கு தலையில் வைக்கிறதுக்கு க்ரௌனு, அப்புறம் கொஞ்சம் கிஃப்ட்டு. ஏன்னா அவள் பர்த்டேக்கு வெயிட் பண்ணுறதே கிஃப்ட்டுக்காக தான். எல்லோரும் கிஃப்ட்டு தருவாங்க. ஸோ அந்த பர்த்டேக்காக அவள் எண்ணிக்கிட்டே இருப்பாள். ஒரு 3 மந்த் முன்னாடிலேருந்து 90 நாள் இருக்குது அப்படிலாம் எண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ கிஃப்ட் வாங்க போகிறோம். அது அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே வாங்க போகிறேன். அந்த ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் செலிப்ரேஷன் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அவங்களுக்கு மிக்சர் லட்டுலாம் வச்சு கொடுக்கலான்ட்டு இந்த கப்பு வாங்கியிருக்கேன். இது வாங்கிட்டு பார்த்தா லோக்கலில் எந்த கடையும் ஓப்பனில் இல்லை. சரி, சிட்டிக்கு போய்ட்டு அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்னு ஆட்டோ பிடிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு கிளம்பி வந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த கடையும் திறக்கல. சரி, இங்கே அகர்சன் சவுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது சிட்டி மாதிரி இருக்கும். அங்கே வந்தாலாச்சும் கடை திறந்துருக்குன்னு பார்க்குறேன். மணி 10 ஆகுது, இன்னும் எந்த கடையும் திறக்கல. விஷால் மார்ட்டுன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே எல்லாமே கிடைக்கும். சரி, அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அதுவுமே ஓப்பன் ஆகலை. இங்கே டெக்கரேட்டிவ் திங்ஸ் விற்கிற கடை இருக்குது. ஓப்பன் ஆகிருக்கா என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அகர்சன் ராஜாவோட சிலை வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்த அகர்சன் சவுக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியுது பாருங்கள், அதுதான் ஸ்டாச்சு. டெக்கரேட்டிவ் ஐட்டம் விற்கிற கடையும் ஓப்பன் ஆகலை. அதனால் விஷால் மார்ட் 10 மணிக்கு டானு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு கிட்ஸ் செக்ஷனில் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சாஃப்ட் டாய்ஸ் இருந்துச்சு. எப்போவுமே எங்கள் பாப்பா வந்து இந்த டெடி பியர் தான் எடுப்பாள். எடுக்கும்போது நான் வேணான்னு சொல்லிவிடுவேன். ஸோ இப்போ அவளுக்கு பர்த்டே, அவளுக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு டெடி பியர் எடுத்துக்கலாம். இதோட விலை 99 ரூபா. அடுத்தது கிஃப்ட்டை ரேப் பண்ணுறதுக்கு கிஃப்ட் ரேப்பர் பார்த்துட்ருக்கேன். இதோட விலை வந்து 29 ரூபா. இந்த ப்ளூ கலர் தான் எடுத்தேன். எங்கள் பாப்பா ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணுவாள். அவங்க அப்பா கண்டிப்பாக ட்ராயிங் கிட் வாங்கி கொடு, என் சார்பில் கிஃப்ட்டாக அதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ அதனால் ஒரு ட்ராயிங் கிட் எடுத்துட்டேன். அதோட விலை வந்து 149 ரூபா போட்டிருக்கு. பட் வந்து அதை விட கம்மியாக 122 ரூபா 23 ரூபா அந்த ரேட்டு தான் வரும். அடுத்து எங்கள் அப்பா பணம் கொடுத்து குழந்தைக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த டிஷர்ட் எங்கள் அப்பாவோட கிஃப்ட்டு. உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ கிஃப்ட் ஐட்டம் இருக்குங்க. நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. நமக்கு என்ன தோணுதோ, பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தோணுதோ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூஸ்ஃபுல்லான திங்ஸும் இருக்குது. அதை கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம். அதனால தான் இதுக்குள்ளே வந்துட்டேன். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது இந்த டாய் கூட நான் எடுத்து பார்த்தேன், இந்த பொம்மையை. இதோட விலை வந்து 250 ரூபா போட்டிருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் பசங்க ரொம்ப விளையாடுறது, இதெல்லாம் வச்சு விளையாடுற வயசை தாண்டிட்டாங்க. இதெல்லாம் வச்சு விளையாட மாட்டுறாங்க. இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே 250 ரூபா தான். பட் இதெல்லாம் வாங்கலை. இந்த பாபிகள் வந்து 99 ருபீஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. பட் அதெல்லாம் வாங்கலை. நான் எப்போவுமே எங்கள் பாப்பா பர்த்டேக்கு ஒரு ஸ்டோரி புக் வந்து கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி ஸ்டோரி புக்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ்லாம் கிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம எப்போவுமே ஒரு புக்கை வாங்கும்போது அந்த பேப்பர்ஸ்க்கான விலையை தான் நம்ம கொடுக்க முடியும். அதில் இருக்க சிந்தனைகளுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஸோ நான் ஒரு புக்கு எடுத்துட்டேன். இந்த புக் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் அப்பா பணத்தில் வந்து டிஷர்ட்டு, என் சின்ன பொண்ணு புக் கொடுக்கறதுக்காக ஒரு டெடி பியர், என் ஹஸ்பண்ட் சொன்ன ட்ராயிங் கிட்டு, அது எல்லாமே வாங்கிட்டேன். நான் கையில் வச்சு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். எப்போவுமே நான் ஒரு ஸ்டோரி புக் கொடுத்துருவேன். அது ரொம்ப நல்லது. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பில் போட்டப்போ 432 ரூபா அப்படின்னு வந்திருந்தது பில்லு. பில் போட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கே கேக் ஷாப்புக்கு வந்திருக்கேன். எங்கள் பாப்பா நிறைய சொன்னான், இந்த மாதிரி இருக்கணும் கேக்கு, அந்த மாதிரின்னு சொல்லியிருந்தா. அது ப்ளூ கலரில் இருக்கணும், அதில் பட்டர்ஃப்ளை இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா. அதெல்லாம் சொல்லி ஃபோட்டோவும் காட்டி நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லா கிஃப்ட் ஐட்டமும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். டெக்கரேட்டிவ் ஐட்டம் விற்கிற கடைலாம் இங்கே எதுவும் ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால் அங்கேருந்து வந்து இறங்கினோடனே எங்கள் ஊர் லோக்கல் கடையில் கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் மிக்சர் அதெல்லாமே வாங்கியிருந்தேன். என் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இங்கேயே வந்து க்ரௌனு, அப்புறம் வர ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பர்த்டே கேப் அது எல்லாமே வாங்கியிருக்கேன்.
அந்த கோல்டன் கலரில் இருக்கிற க்ரௌன் வந்து 20 ரூபா. மற்ற பர்த்டே கேப்பெல்லாம் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு 6 கேப் வாங்கியிருக்கோம். பர்த்டேக்கு முன்னாடி நாள் மெஹந்தி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான், மெஹந்தி ஆர்டிஸ்ட், சூப்பராக மெஹந்தி போடுவாங்க. இங்கெல்லாமே மெஹந்தி போடுறதுக்கு 500 800 அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் சார்ஜ் பண்ணல, அழகாக போட்டு கொடுத்தாங்க. 2 பேருக்கும் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நம்ம ஊர்லலாம் எவ்வளோ பணம் வாங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா எல்லோரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ தான் ஒழிச்சு வச்சுருந்த கிஃப்டெல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டெடி பியர் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஸ்டோரி புக் இருக்குது. இது வந்து அவள் சிஸ்டர் தனுவோட கிஃப்ட்டு. தனு வந்து யாழினிக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு. இதில் வந்து ஒரு ஸ்டோரி புக் இருக்குது. எல்லா பர்த்டேக்கும் என் பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு நான் ஒரு புக் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் அது. ஸ்டோரி புக் ஒன்று உள்ளே வச்சுருக்கேன், காட்டியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. அவளுக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக வரைவா. ஸோ அதனால அவங்க அப்பா சார்பில் ட்ராயிங் கிட்டு. ஸோ அதுதான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது என்னோட அப்பா, அவளோட தாத்தா, அவளுக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட். அவர் பணம் கொடுத்தாரு, நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஷர்ட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ பேக் பண்ண போகிறேன். அடுத்து இது இதோ பாருங்கள், இந்த மாதிரி கலர். அவளுக்கு ப்ளூ பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ கலரில் ரேப்பர் வாங்கி பேக் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு ரொம்ப நாளாக இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. எஸ், இன்றைக்கி அவளோட பர்த்டே. கேக் வாங்கிறதுக்காக நான் ஈவினிங் ஒரு 4 மணி போல் கிளம்பிட்டேன். 4 மணிக்கு தான் கேக் கேட்டிருந்தேன். அங்கே போய் பார்த்தோன்னே கேக் ரெடியாக இருந்துச்சு. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே கேக் நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டேன். என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. பலூன்லாம் ஊதி கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஆண்டி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நெட்டு மட்டும் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பலூன் எல்லாம் ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. நானும் அவளும் சேர்ந்து தான் இது எல்லாமே பண்ணோம். மீஷோவில் தான் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஒரே கிட்டாக வந்துருந்துச்சு. அதில் வந்து இதெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. எல்லாம் செட் பண்ணிட்டோம். லைட் ஆன் ஆகலை. என் பொண்ணு ஒரே அழுதுட்டா. அதுக்கப்புறம் ஃப்ளக் பாயிண்டில் பாருங்கள், நேராக போட வேண்டிய ஃப்ளக்கு சைடில் போட்டு ஆன் பண்ணி விட்டுருக்கேன். கேக் ரெடியாக இருக்குது, லட்டு ரெடியாக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் லட்டு தான் இருக்குது. ஸோ மிக்சர் ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக க்ரையான்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக கிஃப்ட் இருக்குது, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். Happy birthday to you. Happy birthday to you. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீ ஆசைப்பட்ட கேக்கே கிடச்சிருக்கா? ஹாப்பியா? இங்கே பார்த்து சொல்லு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா? இந்த ட்ரெஸ்ஸு நான் தான் தைச்சிருந்தேன். இதோட ரிவ்யூ கூட போட்டிருக்கேன். இந்த மெட்டீரியல் வாங்கி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன். நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் என்னன்னு பிரித்து காட்டணுமா. ஸோ அதுக்காக வெயிட்டிங். என்ன நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே இருக்கா? இங்கே பார்த்து சொல்லு, கேமரா பார்த்து. ஹாப்பி? நெக்ஸ்ட்டு இது வந்து இவ கொடுத்தா, அது எல்லாருக்கும் தெரியும், தனு கொடுத்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து அக்ஷு பையா கொடுத்தாரு. என்ன இருக்கு அக்ஷு பையா கொடுத்ததுல? 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. காட்டு. 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் ஆண்டி எவ்வளோ கொடுத்தாங்க? என்னோட ஃப்ரெண்டு நேனா 50 ரூபாய் கொடுத்தாரு. அந்த நேனாவும் அப்புறம் இந்த சின்ன பையனும் 50 ரூபீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஹவுஸ் ஓனர் ஆண்டி, இது வந்து ஹவுஸ் ஓனர் ஆண்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து தங்கச்சி கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஓனர் ஆண்டி தங்கச்சியா? இவளுக்கு தான் 20 ரூபாய் கொடுத்தாங்க. அவளுக்கு வேற 20 ரூபாயா? என்ன சொல்லுவாங்க?
உதயாப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட் டிஷர்ட் அழகா இருக்கு. டிராயிங் கிட் வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. Thank you டாடி. இது யாருக்கு? ஐயோ இது அது என்னோட கிஃப்ட். எப்பவுமே அம்மா என்ன கொடுப்பேன் எல்லா பர்த்டேக்கும். ஸ்டோரி புக். அதான் ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. இங்க பார்த்து சொல்லு. நான் இதெல்லாம் ஹாப்பியா இருக்கேனா அந்த நிலவுக்கு போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன்.